சுதேசி பாத்திரத்தில் சாப்பிட்லாமா அப்படின்னு சில நண்பர்கள் கேட்குறாங்க. சுதேசி பாத்திரம்னா என்ன அப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளையெல்லாம் ஜெயிலில் அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த ஜெயிலில் அவங்களுக்கான தட்டாக ஈய தட்டை கொடுத்தாங்க. அதனால் ஈய பாத்திரத்தை பூரா சுதேசி பாத்திரம் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஈய பாத்திரத்தில் வெள்ளைக்காரங்க காலத்தில் ஜெயிலில் உணவு கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சதி அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் என்ன நடக்குது, இதனால் தீமை நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் தீமை நடக்காது. ஜெயிலில் இருக்கவங்களுக்கு ஆண்மையை கட்டுப்படுத்துவது ஒரு பழக்கம். அதனால் ஆண்மையை கட்டுப்படுத்துறதுக்காக ஜெயிலில் இருக்கவங்களுக்கு உணவு சமைக்கும் பொழுது மஞ்சளை அதிகமாக சேர்க்குறதும் இந்த ஈயத்தட்டில் சோறு கொடுக்குறதும் பழக்கமாக இருந்தது. அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஜெயிலில் கொடுத்ததுனால, அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஜெயிலில் இருந்து அந்த ஈயத்தட்டில் சாப்பிட்டதுனால அந்த தட்டையை வந்து சுதேசி தட்டு அப்படின்னு பிற்காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஈயத்தட்டில் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்லாம், பரவாயில்ல, சாப்பிட்லாம். ஈயத்தட்டில் சாப்பிட்றதுனால என்ன நடக்கும், ஆண்மை குறைவு ஏற்படும், ஆண்மை தன்மை குறையும், அவ்வளோதானே ஒழிய உசுருக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது. அதனால் ஈயத்தட்டில் தாராளமாக சாப்பிட்டுக்கிடலாம். அதனால தான் நம்மளுடைய பித்தளை பாத்திரங்கள்லாம், பித்தளை அண்டாக்கள்லாம் ஈயம் பூசுறத பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊராக எல்லாரும் திரிவாங்க, ஈயம் பூசலையோ ஈயம் அப்படின்னு சொல்லி. ஈயம் பூசுறது, ஓட்டை உடச பித்தளை பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கத்திக்கிட்டே வருவாங்க வீதிகளில். எல்லா பித்தளை அண்டாக்களுக்கெல்லாம் ஈயம் பூசி கொடுப்பாங்க. ஏன் பித்தளை அண்டாக்களுக்கு ஈயம் பூசி கொடுத்தாங்க அப்படின்னா, பித்தளை அண்டாக்களை அடுப்பில் ஏற்றி நெல்லை விற்பாங்க. நெல்லை அவிச்சு அதை காய போட்டு அரிசி ஆக்குவாங்க. பித்தளை அண்டாவில் சுடுதண்ணி காய போட்டு அந்த சுடுதண்ணியை பயன்படுத்துவாங்க. அதனால் அந்த நெருப்பு ஏற்றி அடுப்பில் ஏற்றி சூடாக்கும் பொழுது பித்தளையிலிருந்து உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருள் வெளியேறும். அது அந்த உணவுப் பொருள் அந்த சுடுதண்ணிலேயோ அந்த அரிசியிலேயோ கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈயம் பூசுறது நம்மளுடைய பழக்கமாக இருந்தது. அதனால் ஈயத்தில் வந்து தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஒரே ஒரு பிரச்சனை தான், ஆண்மை வந்து கட்டுப்படுத்தப்படும்.